எஸ்எல்ஆர் துப்பாக்கி வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சு வீரப்பனாருடையது. அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் அதிகமாக ஊற வச்சது மட்டும் இல்லை, ஒழுங்காக தொடச்சி போடாமல் இருந்ததுனால அந்த துப்பாக்கி வேலை செய்யாமல் அவர் கிரிட்டு கிரிட்டு கிரிட்டுன்னு அடிக்கிறாரு, தோன்னு கத்துறாரு, வேலை செய்யலை. அப்புறம் சுற்றி வர இருக்கிறவங்க தான் அந்த சண்டையை வந்து நாங்கள் தொடங்கினோம். இவர் வந்து கத்தாமல் அமைதியாகிட்டார். எங்களுக்கு ஒரு பயம் என்னென்னா, வீரப்பனாரை வந்து சுட்டுட்டாங்களோ, அவருடைய துப்பாக்கி வந்து அமைதியாக இருக்கே, சத்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த சந்தேகம் வராது. அப்போ வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அவர் எந்திரிச்சு ஓடுறார். நல்ல பாம்பு விஷத்தை எடுத்து பக்குவப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய பண்ணுவார் அவர். அது எதுக்குன்னா, இந்த உடம்புல வந்து என்னென்ன உபாதைகள் நம்மளுக்கு வந்து வேலை செய்யலையோ அதை வந்து எங்கெங்கே வேலை செய்யலையோ அங்கங்கே அதை தேய்ப்பார். பாம்பு விஷம் இல்லாமல்? ஆமாம், அது அரைக்கி தேய்ப்பார். மருந்தாக பயன்படுத்துவார் அவர். போர்டன் துப்பாக்கியில் பார்த்தீங்கன்னா விஷக்கத்தி என்று இன்றைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கத்தி வச்சுருப்பாங்க. அந்த கத்தி வந்து லேசாக அப்படி கிழிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மருந்து எங்கேயுமே கிடையாது, அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த கத்தி கிழிச்சிருச்சுன்னா மருத்துவமனைக்கு போகணும், எங்கே நீ இந்த கத்தியை பயன்படுத்தினான்னு அவங்க விசாரிச்சுருவாங்க. பெரிய தண்டா காட்டுக்குள்ள தான் இன்றைக்கும் அது கிடக்குது. ஆனால் எனக்கு இடம் தெரியாது, எந்த இடம்லாம் தெரியாது. ஆனால் அடர்ந்த வனப்பகுதி அது, புதருக்குள்ள குழி வச்சுருப்பார் அண்ணன் சேத்துக்குழியார். அந்த கட்டை வந்து தேக்கில் தான் நாங்கள் செய்வோம். அவன் ஏன்னா வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறத அருவா வச்சே செதுக்குவாங்க. அண்ணன் சேத்துக்குழியே செஞ்சிருவார், அழகாக செய்வார். அதை செதுக்கி அழகாக செஞ்சு அந்த உப்புத்தாள் இருக்குது பாருங்கள், அந்த உப்புத்தாள் போட்டு நல்லா தேய்ச்சி, குழாய் வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அந்த தோட்டா வெளியே இருக்கிற குழாய், ஈயங்கள் வந்து நிறைய வாங்கிட்டு கட்டியாக ஈயங்கள் வாங்கிட்டு வர சொல்லி ஈயக்குண்டை அண்ணன் வீரப்பனாரே உருட்டிடுவார். உடம்பு முழுக்கவே தோட்டாக்கள் தான் இருக்கும். அப்படித்தான் வந்து பாதுகாக்கிற முறையில் உடம்புலையே பாதுகாப்பாங்க எல்லாத்தையுமே. அதே மாதிரி கூடுமானவரை துப்பாக்கியை எந்த காலகட்டத்திலையுமே எந்த ஒரு சூழல்லையுமே விடவே மாட்டாங்க. தோட்டம் தவறி வெளி தவறி அங்கிட்டு போய் எங்கேயாவது கிடக்குன்னா அதை தேடுவாங்க, எங்கன்னா கிடக்கா. ஏன்னா 2 விதமான தேடல். ஒன்று, அது இன்னொரு தடவை பயன்படுத்தலாம். இன்னொன்று, யாராவது காட்டுவாசிகள் அந்த தோட்டம் எடுத்துட்டாங்கன்னா வீரப்பன் கும்பல் இந்த பகுதியில் நடமாடி இருக்குது, அவங்களுடைய தோட்டம் காட்டுக்குள்ள கிடந்துன்னு சொன்னால் அது ஒரு அந்த வெளியில் போகிறது கொஞ்சம் கடினமான ஒரு விடயமாக இருக்கும். இந்த 2 விடயத்தை எப்போதுமே பாதுகாப்பாக வச்சுக்கலாம். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. ரொம்ப நாள் ஆச்சு வீரப்பன் அவர்களை பற்றி பேசி. இன்னைக்கு வீரப்பன் அவர்களை பற்றி பேசும்போது திடீர்னு எங்களுக்கு நினைவுக்கு வந்தது அவருடைய ஆயுதப்படை அப்படிங்கிறது. காட்டுக்குள்ளேயே சுற்றுறாங்க அப்படின்னும் போது காவல் படை எந்நேரமும் அவங்கள தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தேடுதல் வேட்டை அப்படின்ட்டு வரும்போது கண்டிப்பாக இவங்க ஆயுதங்கள் கையில் தற்காப்புக்காக வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி என்ன மாதிரியான ஆயுதங்கள் வச்சுருந்தாங்க, எங்கெங்கெல்லாம் பதுங்கும்போது அந்த ஆயுதங்களையும் பதுக்கி வைக்கக்கூடிய சூழல் இருக்கும்ல, அந்த மாதிரியான நிகழ்வுகளை பற்றி பகிர்ந்துக்க முடியுமா? அது நிறையவே இருக்கிறது. நாங்கள் காடுகளுக்குள் பயணமாகிற காலம் 97களுக்கு பிறகு. அதற்கு முன்னாடி அவர்கள் வந்து எஸ்எல்ஆர் என்கிற உயர் ரகமான ஒரு துப்பாக்கியை கையில் வைத்திருந்தார்கள். 303 என்று சொல்லக்கூடிய ஒரு துப்பாக்கி. அது இல்லாமல் கட்ட துப்பாக்கின்னு நாட்டு துப்பாக்கி வச்சுருப்பாங்க. டவுல் பேரல் இருக்கும், சிங்கிள் பேரல் வச்சுருப்பாங்க. இந்த 4 வகையான ரக துப்பாக்கிகள் தான் அவங்க கையில் இருந்தது. ஆனால் நாங்கள் போனதுக்கப்புறம் அதனுடைய நிலைமைகள் கொஞ்சம் மாறுது. இப்போ இந்த பொதுவாகவே எஸ்எல்ஆர் 303 என்ற அந்த மிக உயர்ந்த ரக துப்பாக்கிகள். எஸ்எல்ஆர் வந்து மேக்சின் இருக்கும், பெரிய மேக்சின், அதில் தோட்டாக்கள் நிரப்பி எந்த நேரமும் மேக்சினை கலட்டுறதே கிடையாது. 303ல் மொத்தம் 11 தோட்டாக்கள் தான் நாங்கள் வச்சுருக்கோம். அது அண்ணன் சேத்துக்குழி கோவிந்தன் தான் அதை பயன்படுத்துவார். ஏன் 303னா 1930வது வருஷம் அது கண்டுபிடிக்கப்பட்டது. அது 3 கிலோமீட்டர் பவரில் நின்று அடிக்கும். அதாவது லென்ஸை ஏற்றி விட்டு பார்த்தோம்னா 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்கள குறி பார்த்து அடிக்கணும். அதனால தான் அதுக்கு பேர் 303 என்று சொல்லுவாள். அதான் உயர் ரக துப்பாக்கி வந்து சேத்துக்குழி தான் எப்போதும் வச்சுருப்பார். ஆனால் எளிமையாக இருக்குது. எல்லா துப்பாக்கிக்கும் மொத்த எடையை 4.5 கிலோ தான். நீங்கள் மேக்சின் இருந்தால் கூட அதுக்கு 4.5 கிலோ தான் வரும். அது ஒரு பெரிய சுமையாக தான் இருக்கும். குறிப்பாக இந்த பதுக்கல் அப்படிங்கிறது வந்து கூடுமான வரை பேபி வீரப்பன் இருக்கிற வரை 2 எஸ்எல்ஆர் இருந்தது. பேபி வீரப்பன் மரணத்திற்கு பிறகு அந்த 2 எஸ்எல்ஆரில் ஒரு எஸ்எல்ஆர் வந்து மேக்கே ரங்கசாமியை பயன்படுத்திகிட்டு இருந்தார். மேக்கே ரங்கசாமி இறந்ததுக்கு பிறகு ஒரு எஸ்எல்ஆரை வந்து அண்ணன் முத்துக்குமார் பயன்படுத்தினாங்க. அடுத்து முத்துக்குமார் வெளியில் போகும்போது மணிகண்டன் பயன்படுத்துவார். கூடுமானவரை முத்துக்குமார், மணிகண்டன் போன்ற தோழர்கள் 2 பேருமே அடிக்கடி வெளியில் போகிறவங்க, ஆள் எடுப்பதற்காக வருவதற்காக. அந்த ஒரு துப்பாக்கி என்னென்னா சுழற்சி முறையில் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு துப்பாக்கி எப்போதுமே வீரப்பனார் வந்து எஸ்எல்ஆரை கையை விட்டு அவர் எங்கேயுமே பிரிக்க மாட்டார். ஒரு தடவை என்ன செஞ்சார், அது அவர்கிட்ட எப்பவுமே இருக்கும், யாருக்கும் கொடுக்க மாட்டார். அதாவது ஒரு முறை என்னென்னா ஆயுத பூசைன்னு சொல்லிட்டு அந்த எஸ்எல்ஆர் துப்பாக்கி அவர் கழட்டி என்ன செஞ்சார்னா அக்குச்சுக்கா கழட்டி அதை தேங்காய் எண்ணெயில் ஊற போடணும்.
அந்த மிஷின் வந்து சரியாக இயங்குறதுக்காக. அது வழக்கம் போல் வருஷத்துக்கு ஒரு முறை அது செய்கிறது வழக்கமாக வச்சுருந்தோம். ஒரு முறை என்ன செய்கிறாருன்னா, அந்த துப்பாக்கி வந்து எண்ணெயில் ஊற வச்சுடுறாரு, தேங்காய் எண்ணெயில். தேங்காய் எண்ணெயில் ஊற வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதை எடுத்து தொடச்சிட்டு சரியாக தொடச்சிட்டு தான் எல்லாமே மாட்டணும். சில இடங்களில் இவர் என்ன செஞ்சுறாரு, ஆர்வக்கோளாறா இல்லை கவனமின்மையா என்னன்னு தெரியல, அதை எடுத்து அவசர அவசரமாக மாட்டிட்டார். மாட்டி அதை வந்து இயக்கி பார்க்கணும். இயக்கும் போது சரியாக இருக்கும். பட் மேக்சின்லேருந்து தோட்டா ஏறுதா அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அப்படி தான் வாழங்குழி பள்ளத்தில் என்ன செய்கிறோம், அந்த ஆயுத பூசி முடிஞ்சு ஒரு 4வது நாள், நான் இதுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவத்தை நான் சொல்கிறேன். இந்த 4வது நாள் என்ன செய்யணும், அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு மாட்டுக்காரரு, மாட்டுப்பட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாட்டுப்பட்டியில் வந்து மாடு ஆடுகள் எல்லாமே அடைச்சி வச்சுருப்பாங்க. ஒரு 3-4 நாய் வளர்ப்பாங்க. ஏன்னா பெருநெறி சிறுநெறி என்று சொல்லக்கூடிய பெரிய நெறின்னா புலி, சிறிய நெறின்னா சிறுத்தை. அங்கே அப்படி தான் பேர் வைப்பாங்க. பெருநெறி சிறுநெறிம்பாங்க அதுக்கு பேர். யாரோ சிறுத்தையோ புலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதை பாதுகாப்பதற்கு ஆட்டு மந்தையில் அந்த ஆட்டுப்பட்டியில் இருக்கிறவன் என்ன செஞ்சான், ஒரு தடவை அவரை போய் பார்த்து இந்த மாதிரி வந்து அதாவது அரிசி பத்தியம் வாங்கி தர முடியுமான்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அதை அவன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டான். அப்போ வந்து அவர் ஒரு 5000 ரூபா கொடுத்து விடுப்பா, எல்லா சாமானும் வாங்கி வந்துட்டோம், ராகி மாவு கொஞ்சம் கூடுதலாக வாங்கிவா. ராகி மாவுனா கேழ்வரகு மாவு. அப்போ சேத்துக்குடியார் சொல்கிறார், இல்லை இவனை நம்ப வேண்டாம், வரும் 1000 தான் அவன் கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இவன் என்ன செஞ்சிட்டான், 1000 ரூபா வாங்கிட்டு போயிட்டு போலீஸை கூட்டிகிட்டு வந்தான். அப்போ அந்த வாழங்குழி பள்ளம் சண்டைங்கிறது ஒரு மறக்க முடியாத சண்டை. காவல்துறைக்கு எங்களுக்குமே நேரடியான யுத்தம் தொடங்கியது. அவங்களில் சேதம் அடைஞ்சிச்சா என்னன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் யாருக்கும் எங்களுக்கு சேதாரம் இல்லை. எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா, அந்த இடத்துல அந்த எஸ்எல்ஆர் துப்பாக்கி வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சு வீரப்பனாருடையது. அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் அதிகமாக ஊற வச்சது மட்டும் இல்லை, ஒழுங்காக தொடச்சி போடாமல் இருந்ததுனால அந்த துப்பாக்கி வேலை செய்யாமல் அவர் கிரிட்டுன்னு அடிக்கிறாரு, தோன்னு கத்துறாரு, வேலை செய்யலை. அப்புறம் சுற்றி வர இருக்கிறவங்க தான் அந்த சண்டையை வந்து நாங்கள் தொடங்கினோம். அப்போ வந்து அவங்களில் ஒரு 12-13 பேர் இருப்பாங்கன்னு நான் கருதுகிறேன். ஏன்னா அடர்ந்த புதர், நாங்கள் வந்து பாறை இடுக்குகளில் உட்காந்து அடிக்கிறோம், அவங்க புதருக்குள்ள இருந்து அடிக்கிறாங்க. அப்போ இனிமேல் வந்து வீரப்பனாருடைய துப்பாக்கி வேலை செய்யணுங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு. ஏன்னா தனித்தனியாக பள்ளத்துக்குள்ளே கிடக்கிறோம், தனித்தனியாக பாறைக்குள்ளே இடுக்குகளில் கிடக்கும்போது அந்த ஒரு பயம் இருக்கும்ல, நம்மளை தாக்கிடுவானோ. அப்போ பாறை மேலெல்லாம் குண்டு அடிக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ வந்து இவர் வந்து கத்தாமல் அமைதியாகிட்டார். எங்களுக்கு ஒரு பயம் என்னென்னா, வீரப்பனாரை வந்து சுட்டுட்டாங்களோ, அவருடைய துப்பாக்கி வந்து அமைதியாக இருக்கே, சத்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த சந்தேகம் வராது. அப்போ வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அவர் எந்திரிச்சு ஓடுறாரு. அப்போ தான் நம்மளுக்கு புரிஞ்சது, அவருக்கும் அப்படியே படுத்துக்கிட்டே ஓடினார். அப்போ வந்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது சண்டை வேண்டாங்கிறார், கிளம்புங்க அப்படிங்கிறார். அப்புறம் நாங்கள் அந்த தவளை மாதிரி தவழ்ந்து போய் அவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த துப்பாக்கி அடக்குறாங்க. அதிரடிப்படை வந்து சவுண்டே வரல, ஒருவேளை நம்மளை சுற்றி வராங்க. ஆனால் அந்த நேரத்தில் அண்ணன் சேத்துக்குடியார் என்ன செஞ்சாருன்னா, அவங்க நின்று அடிக்கிற பகுதியில் சுற்றிட்டு வந்துட்டார். சுற்றிட்டு வந்து அங்கே ஒரு தோட்டாவை எழுப்பி விட்றாரு. அது டொம்முன்னு அங்கே வெடிக்கும் போது அதிரடிப்படை இப்போ அங்கிட்டு போடுறாங்க எல்லோரும். இதை எங்களை கவனம்னா, நம்மளை இங்கிட்டு சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படின்னா. அப்போ அவர் என்ன செஞ்சார், அங்கே இழுத்து விட்டு நம்ம பக்கம் வந்துட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து இடம்பெயர்ந்து வெளியில் போனோம். எதற்காக அதை சொல்ல வரோன்னா, அந்த துப்பாக்கி வேலை செய்யலை எஸ்எல்ஆர். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, என்னமோ ஆச்சப்பா அப்படின்னு ரொம்ப சங்கடப்பட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் நடந்து போய் அவருடைய துப்பாக்கியை பரிசோதிக்கும் போது தான் தெரியுது, அவர் ஒழுங்காக துடைக்காமல் தேங்காய் எண்ணெய் வந்து ஊறி போயிருந்ததுனால மேக்ஸில் வந்து தோட்டாவை வெளியேற்றலை, அப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொன்று என்னென்னா, 4 நாளுக்கு பிறகுனா அது துருப்பிடிச்சிரும். தேங்காய் எண்ணெயில் வச்சுருந்தாலும் கூட ஓரளவுக்கு வந்து என்ன ஆகிடும்னா, இயக்காமல் இருந்தோம்னா துருப்பிடிச்சிரும். அப்போ அந்த துரு வந்து ஒட்டிக்கும் போது இயக்காமல் போயிடும். இப்போ இந்த எஸ்எல்ஆர் எங்கேருந்து எடுத்ததுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த எஸ்எல்ஆர் வந்து ரங்கசாமி வீட்டில் மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது 1993. தேதி சரியாக நினைவில்லை. மைசூர் எஸ்பியாக இருந்த ஹரிகிருஷ்ணா, மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டராக இருந்த ஷக்கீல் அகமது உள்ளிட்ட அவங்க வந்து ஒரு பொய்க்கணக்கு சொல்கிறாங்க. என்னென்னா 6 பேரை தான் வீரப்பன் படை சுட்டது, மற்ற யாருக்கும் காயம் இல்லை அப்படின்னு. ஆனால் அந்த தாக்குதலில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஹரிகிருஷ்ணா ஷக்கீல் அகமது வந்து வீரப்பனாருடைய டீமை ஒழிச்சு கட்டுறதுக்காக வராங்க. அதற்கு முன்னாடி வந்து ஆசாரி குருநாதன் என்கிற ஒரு கேரக்டர், அவர் வீரப்பனாருடைய படை தளபதியாக இருந்தவர். அவரை வந்து இதே ஹரிகிருஷ்ணா ஷக்கீல் அகமது டீம் என்ன பண்ணுதுன்னா, அவர் வந்து ஒரு லம்பாடி பொண்ணை காதலிக்கிறார். இந்த லம்பாடி பொண்ணை காதலிக்கிறத வேவு பார்த்த அந்த உளவுப்படை என்ன செய்கிறாங்கன்னா, ஆசாரி குருநாதனை எப்படியாவது காட்டை விட்டு வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி வெளியில் கொண்டு வந்து தீர்த்து கட்டுறாங்க. இதில் எமோஷனல் ஆகிறாரு வீரப்பனார், பெரும் கோபம். ஏன்னா தன்னுடைய தளபதியை வந்து கொண்டுட்டாங்களே, அப்போ அவங்களையும் இதே மாதிரி அடிக்கணும்னு சொல்லி அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அப்போல்லாம் எஸ்எல்ஆர் கிடையாது, தின்னாத்திரியும் கிடையாது. அவங்க வந்து இரட்டை குழல் துப்பாக்கி, ஒற்றை குழல் துப்பாக்கி போன்ற துப்பாக்கிகள். இன்னொன்று என்னென்னா, யானை சுடுகிற துப்பாக்கி. அதை நம்ம அப்புறம் சொல்லுவோம், அது எப்படி உற்பத்தி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் அப்புறம் அதை சொன்னேன். இந்த சம்பவத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால்,
இரட்டை குழல் மற்றும் ஒற்றை குழல் துப்பாக்கி வைத்து கடுமையான சண்டையை நடத்துகிறாங்க. அப்படி ஆனால் அதற்கு முன்னாடி தினேஷ் என்கிற ஒரு இன்ஸ்பெக்டர், மாதேஸ்வரம்ல இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு 5 பேரை அடிக்கிறாங்க. அதில் வந்து துப்பாக்கி கையில் எடுக்கிறாங்க. அந்த துப்பாக்கியில் 303 கையில் இருக்குது. அப்போ அது அதிநவீன நிபுணத்துவம் கொண்ட துப்பாக்கிங்கிறதுனால இவங்களை அடிக்கிறது ரொம்ப எளிமை அப்படிங்கிறாங்க. தோட்டாக்கள் அந்த 303ல் 2 303 அதில் எடுக்கிறாங்க, ஒரு பிஸ்டல் எடுக்கிறாங்க. அப்போ இது போதும் இவங்களை தாக்குறதுக்குன்னா. ஆனால் என்ன நடந்துச்சு அங்கே ரங்கசாமி ஒட்டு அப்படிங்கிற இடத்துல, அது ராமபுரா காவல் நிலைய சரக எல்லைக்கு உட்பட்ட வனப்பகுதியில் நடந்த யுத்தத்தில் வந்து 38 அதிரடிப்படையினர் வந்து பின்னாடி லாரியில் ஒளிஞ்சு மேலே வந்து படுதா போட்டு வர்றாங்க. முன்னாடி வந்து ஒரு ஜீப்பில் ஹரிகிருஷ்ணா, சகில் அகமது உள்ளிட்ட 4 பேர் போகிறாங்க. அடுத்து 38 பேர் வர்றாங்க. இந்த 6 பேரை சீப்பில் உள்ளவங்கள அடிச்சிடுறாங்க. ஆனால் அதில் வந்து எஸ்பி அங்கேயே காலி, ஹரிகிருஷ்ணா, சகில் அகமதும் அங்கேயே காலி. அப்போ எதிர்த்தாக்குதல் நடத்துறதுக்கு இந்த ஜீப்புக்குள்ளேருந்து ஆள் இல்லை, லாரியில் வந்தவங்க எதிர்த்தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போ வந்து வீரப்பனார் படை விடலை, 38 பேரை இந்த வம்சம் செய்கிறாங்க. இது மூடி மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு. அதில் எடுக்கப்பட்ட துப்பாக்கிகள் தான் இந்த எஸ்எல்ஆர். அது மொத்தம் நிறைய துப்பாக்கிகள் அதில் எடுத்திருக்காங்க. அது அது பதுக்கிற விஷயம் நான் அப்புறம் சொல்லுவேன். ரங்கசாமி ஒட்டுவுக்கும் பக்கத்தில் இருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் கிட்டத்தட்ட 6 எஸ்எல்ஆர்கள் அன்றைக்கு பதுக்கியதாக சொன்னாங்க. ஒரு 6 துப்பாக்கியில் ஒரே இடத்துல பார்சல் பண்ணி புதைச்சாங்க. எப்படி பார்சல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். தோட்டாக்கள் எப்போதுமே எஸ்எல்ஆர் அப்படி எடுத்தாங்க, தோட்டாக்கள் அவங்க நிறையவே கொண்டு வந்துடுவாங்க. எப்போதுமே எதிரியிடம் இருந்து தான் ஆயுதங்களையே நம்ம பெற முடியும். ராமபுரா காவல் நிலையம் அதை தான் கேட்கணும்னு நினச்சேன். எதிரிகள் கிட்ட இருந்து தான் ஆயுதங்களை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமோ இல்லை ஒரு குறிப்பிட்ட சண்டைக்கு பிறகு தோட்டாக்கள் காலியாக அதை எப்படி ரீஃபில் பண்ணுவாங்க? இல்லை, பொதுவாகவே அந்த ரங்கசாமி ஒட்டு தாக்குதலில் 1000க்கும் மேற்பட்ட தோட்டாக்கள் எடுக்கப்பட்டது. இப்போ நீங்கள் 1000க்கும் மேற்பட்ட தோட்டாக்கள் எடுக்கப்பட்டதுன்னா இங்கே 1000 தாக்குதல்கள் வீரப்பனார் 36 ஆண்டு கால தாக்குதலில் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் உக்கிர தாக்குதல் நடந்தது அவர் வாழ்க்கையில். அப்போ எங்கேயுமே வந்து அதிஉக்கிர அந்த 1000 தோட்டாக்கள் காலியாகிற அளவுக்கு தோட்டாக்களில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. நீங்கள் ரங்கசாமியை வந்து மேக்கே ரங்கசாமியை சுடும்போது கூட 303ல் தான் சுட்டார். தோட்டா வந்து இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் தான் கூட இருந்தவனே போட்டு அடிக்கிறாங்க. அந்த 303ங்கிறது என்னென்னா 3 கிலோமீட்டர் பவர்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். உங்களுக்கும் எனக்குமான டிஸ்டன்ஸில் நம்ம அடிக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ நெஞ்சாங்குழியில் அடிக்கிறோம்னா பின்னாடி வந்து இவ்வளோ அகலத்துக்கு கறி இருக்காது, அப்படியே அள்ளிட்டு போயிடும். தோட்டா எங்காவது போய் ஒரு பாறையில் இட்டு அடித்து அந்த பாறையை நொறுக்கி அப்படி கிடக்கும். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான துப்பாக்கி. அப்போ இந்த துப்பாக்கிகள் வந்து இந்த மாதிரி எதிரிகளிடமிருந்து கைப்பற்றுவது மட்டுமல்ல, தோட்டாக்கள் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அப்போ எனக்கு தெரிய 303க்கு வந்து 70 தோட்டா வச்சுருந்தார் சேத்துக்குழியார். எஸ்எல்ஆருக்கு வந்து ஒரு 6 முடிச்சு வச்சுருப்பார். என்னென்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 150 200 தோட்டாக்கள் தன் உடம்புல இருக்குது. நான் ஏற்கனவே பல வலைவழித்தளங்களில் சொன்னது மாதிரி என்னென்னா, அண்ணா பெரியவங்க வந்து பெரிய சின்ன சட்டை ஒன்று போட்டிருப்பார். அந்த சின்ன சட்டையில் வந்து 2 பை இருக்கும், டைட்டாக இருக்கும். அந்த சின்ன பை 2மே தோட்டாக்கள் தான் இருக்கும். பெரிய சட்டை ஒன்று போட்டிருப்பார், முழங்கால் அளவுக்கு ஒரு சட்டை போட்டிருப்பார். அந்த சட்டையில் பார்த்தீங்கன்னா மேலே 2 பாக்கெட்டு, சைடில் 2 பாக்கெட் இருக்கும். இந்த மேலே இருக்கிற 2 பாக்கெட்டில் வந்து உள்ள தோட்டாக்கள் இருக்கிறதுனா மேலே தோட்டா வச்சா அது நல்லா இருக்காது அப்படின்ட்டு என்ன செய்வார்னா, அதில் இந்த மூலிகை பொருட்களை மட்டும் சேர்த்து வச்சுட்டு சைட் பாய் 2லையும் பார்த்தீங்கன்னா தோட்டாக்கள் மடித்து வச்சுருப்பார். என்ன மூலிகை பொருட்கள் எதுக்காக? மூலிகை வந்து இப்போ ராஜகுமாரை நம்ம வந்து அழைத்து சென்று 108 நாட்கள் வைத்திருக்கிற போது என்ன சொன்னால் மூட்டு வலி, கை கால் வலி, உடல் சோர்வுகள் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மூலிகைகளை தயார் பண்ணுவார். இன்னொன்று என்னென்னா ஆயில்கள் தயார் பண்ணுவார். சியான் என்ற பூரான் வகையை சார்ந்த ஒன்றை உசுரோடு பிடிச்சி பாலித்தீன் கவரில் போட்டு கட்டுறது, தேலை உசுரோடு பிடிச்சி பாலித்தீன் கவரில் போட்டு கட்டுறது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பாம்பு இருக்குல்ல, நல்ல பாம்பு விஷத்தை எடுத்து பக்குவப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய பண்ணுவார் அவர். அது எதுக்குன்னா இந்த உடம்புல வந்து என்னென்ன உபாதைகள் நம்மளுக்கு வந்து வேலை செய்யலையோ அதை வந்து எங்கெங்கே வேலை செய்யலையோ அங்கங்கே அதை தேய்ப்பார். பாம்பு விஷம் இல்லாமல்? ஆமாம், அது அரைக்கி தேய்ப்பார். மருந்தாக பயன்படுத்துவார் அவர். நான் சொல்கிறேன். நான் இன்னொன்று என்னென்னா புதுசாக இருக்கு எனக்கு. ஆமாம், எல்லாமே விஷயத்தை வந்து மருந்தாக பயன்படுத்துறது. ஏன் அது மட்டும் இல்லை, இன்னொன்று இருக்குது. பாம்பு கொழுப்பு இருக்குல்ல, உரிப்பார். பாம்பு கொழுப்பை எடுத்து அதை வெயிலில் காய வச்சு அதை வெண்ணெயை உருக்கி எடுத்து அதை ஆயிலாக தடவுவாங்க. நான் சாரப்பாம்புக்கு நாங்கள் எத்தனையோ பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. இந்த மாதிரி செய்திகள் நிறைய இருந்தாலும் கூட இப்போ இந்த தோட்டாக்கள் வந்து நிரப்பி வச்சுருப்பாங்க. அந்த தோட்டாக்கள் எப்போதுமே என்ன செய்வாங்கன்னா ஆயிலில் எல்லாம் போட முடியாது. அதை அழகழகாக தொடச்சி அது வந்து அந்த கூலிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக வரிசையாக அடுக்கி காய வைப்பாங்க. தினந்தோறும் சும்மா இருக்கிற நேரம் பாறை மேலே அப்படி வரிசையாக காய வைப்பாங்க.
அதுக்கப்புறம் தட்டில் காய வைப்பாங்க. நாங்கள் இப்போ அதிகமாக வந்து எடை இல்லாத அத விஷயங்கள் தான் இங்கே வச்சுருப்போம். படுத்து தூங்குறது அந்த பாயின்னு சொல்லக்கூடியது கூட சில்பர் சாக்கில் தச்சு வச்சுருப்போம். அப்போ அது மொத்த எடையை பார்த்தீங்கன்னா 400 கிராம் கூட வராது. அந்த படுக்கை வந்து ஒரு 400 கிராம் கூட வராது. அதே மாதிரி தான் ஈயத்தட்டையும் எடை இல்லாத தட்டுகள், அதாவது சில்வர் தட்டுலாம் இங்கே வச்சுக்கிறது இல்லை. நீங்கள் எது எளிமையாக இருக்கும், ஏன்னா தூக்கிக்கிட்டு சுமக்கணும் எல்லாத்தையும் அப்படிங்கிறதுனால. அப்போ அந்த தட்டுகளில் வந்து தோட்டாக்களை அழகழகாக காய வச்சு அதை பேக் பண்ணுற அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ தோட்டாக்கள் எடுக்கிறது மட்டும் இல்லை, துப்பாக்கிகள் எடுக்கிறது மட்டும் இல்லை, எத்தனை பேர் இங்கே இருக்கிறோமோ அதுக்கு தகுந்தாற் போல தான் துப்பாக்கி வச்சுக்க முடியும். ஒரு ஆள்கிட்ட வந்து நான் 2 வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்போ அந்த ரெங்கசாமி ஓட்டு சம்பவத்தில் வந்து 6 எஸ்எல்ஆர்கள் வந்து ஒரு இடத்துல பதிக்கிறதாக சொன்னாங்க. தோட்டாக்களும் அங்கே பதுக்கி வச்சுருந்ததாக சொன்னாங்க. அந்த வழியாக போகும்போது பார்த்தீங்கன்னா எடுத்து செக் பண்ணுவாங்க. நான் ஒரே ஒரு முறை நான் பார்த்துருக்குறேன் அந்த இடத்த. என்னை கிட்டத்தில் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அந்த இருங்க இங்கே உட்காருங்க, அந்த வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போயிட்டு ஒரு ஒரு 1 மணி நேரம் கழித்து வருவாங்க. ஏன்னா அங்கே போயிட்டு அதை நோண்டி எல்லாம் செக் பண்ணிவிட்டு தோட்டாக்கள் வந்து இப்போ என்ன செய்வாங்கன்னா, இவங்க இப்போ புதிய தோட்டாவை வந்து இங்கே உள்ள மண்ணுக்குள்ளே போடுறோம், பழைய தோட்டாவை வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதை அழகாக வந்து பாலிஷ் பண்ணி அங்கே கொண்டு உள்ளே வச்சுக்கிட்டு அதை எடுத்து கையில் வச்சுக்குவாங்க. அப்போ அந்த திசையில் எப்போ போகிறாங்களோ அப்போ வந்து தேவைப்படுகிற போது அதை பதிச்சு வச்சுட்டு பழசை எடுத்து பயன்படுத்துறது. இப்படி மாறி மாறி சில இடங்கள் நடக்கும். இப்போ நான் கூட ஒரு இடத்துல பார்த்தேன். அதாவது தெங்கு மராட்டா வனப்பகுதி, அந்த பகுதிக்கு பேர். ஒரு பள்ளத்தாக்கில் வந்து தோட்டாக்கள் பதிக்கியிருந்தாங்க. எப்படி பதிக்கியிருந்தாங்கன்னா, பெரிய ஈயச்சட்டி, அந்த ஈயச்சட்டியில் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா லாரி டீப் இருக்கு பாருங்கள், அந்த லாரி டீப்புக்குள்ளே போட்டு நல்லா கட்டி அதுக்குள்ளே போட்டு அந்த 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 சட்டியை வந்து மேலே போட்டு மூடி போட்டு அதை வந்து நல்லா இருக்க வந்து டயராலேயே கட்டியிருக்காங்க. கட்டி கவுத்து வச்சிடுறது. நான் அதை போய் முதலாக ஒரு பொருள் வந்து உள்ளே இருந்து எடுக்கிறது அப்படிங்கிறது அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அப்போ அது வந்து இந்த சட்டி கவுத்து வச்சுருவாங்க, உள்ளேருந்து எடுப்பாங்க அப்படியே. அது பத்திரமா இருக்கும், அப்படியே எதுவுமே ஆகாது. அது குறைந்தது நான் அவர் சொல்லுவார், 6 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவைலாம் நம்ம அதை நோண்டி எடுத்து பார்த்து செக் பண்ணணும்ப்பா, அது எந்த நிலமையில் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். உணவுப் பொருள்கள் வந்து 6 வருஷம் கழிச்சுலாம் நாங்கள் போய் எடுத்துருக்கோம். அது வேறு, அந்த கதையெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போ இந்த துப்பாக்கிகள் வந்து ஃபஸ்ட்டு தினேஷ் உள்ளிட்ட 6 பேரை அடிக்கும்போது எடுத்த துப்பாக்கிகள், ராமபுரம் காவல் நிலையத்திலேருந்து எடுத்த துப்பாக்கிகள், அதுக்கப்புறம் ரெங்கசாமி வீட்டில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவ துப்பாக்கிகள், இப்படி இது வந்து காலத்திற்கு ஏற்றார் போல் அவங்க பயன்படுத்திகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நான் வாழமொழி படம் சண்டைன்னு சொன்னேன். அந்த சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து தப்பிச்சிடுறாரு தனியாக. இப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், திசை மாறி கிழக்கு பகுதிக்கு வந்துடுறாரு. கிழக்கு பகுதின்னா பெரிய தண்டா, சின்ன தண்டா, நாயக்கன் தண்டா போன்ற பகுதிகளில் வந்து அங்கே அடர்ந்த வனப்பகுதி, அந்த அடர்ந்த வனப்பகுதியில் அவர் தங்கியிருக்கிறார். அப்போ ஒரு பத்திரிக்கையாளர் வந்து அவருக்கு உதவி பண்ணுறாரு, சாப்பாட்டுக்கெல்லாம் வழி பண்ணி நீங்கள் உள்ளே இருங்க, நேரம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் சந்திரன் என்ன செஞ்சார்னா, சும்மா இருக்காமல் காட்டை விட்டு வெளியில் மாறு வேஷத்தில் வந்து அங்கே வந்து வெள்ளித்திருப்பூர், அப்படி ஈரோடு மாவட்டம் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையம் வந்து காட்டுக்கும் அந்த வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்துக்கு 7 கிலோமீட்டர் இடையில வயற்காடுகள் நிறைய. ஆனால் அவர் தினந்தோறும் காட்டுக்குள்ளே இரவுலவே படுத்துக்குவார், பகலில் இப்படி வேவு பார்ப்பார். இப்படி வேவு பார்க்கும்போது அவருடைய தவறான ஒரு தகவல் என்னென்னா, வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்துக்குள்ள 303 துப்பாக்கி நிறைய இருக்கிறதாக இவர் வந்து நம்மள்ட்ட தகவல் சொல்கிறார். அதற்கு பிறகு வந்து தமிழ் தேசிய மீட்சி படை காட்டுக்குள்ளே 1997களில் முதலாக காட்டுக்குள்ளே போகுது. போதிய துப்பாக்கி பத்தலை. அப்போ துப்பாக்கி தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது தான் என்ன மாதிரியான துப்பாக்கியை நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, சரி ஓகே, வெள்ளித்திருப்பூரில் நம்மளுக்கு வந்து துப்பாக்கி இருக்குது 303, அப்போ நம்ம அதை அடித்து எடுக்கலாம். ஏற்கனவே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கிகள் அது ஆட்கள் நிறைய சேரும்போது, ஏன்னா அது அதிநவீன ரக துப்பாக்கிகள் என்பதால் அந்த துப்பாக்கியில் வந்து புதுசாக வர்றவங்களுக்கு பயிற்சி கொடுக்க முடியாது. அதனால் அது இருக்கட்டும், நம்ம இந்த துப்பாக்கி 303 இருந்தால் நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதல் 1998 அது மிகப்பெரிய சம்பவமாக நடந்தது. ஆனால் அங்கே போய் பார்த்தா அது 303 இல்லை. ஏன்னா 303 துப்பாக்கிக்கும் 410 என்று சொல்லக்கூடிய 410 ரக துப்பாக்கியும் ஒரே வகையை சார்ந்தது. ஆனால் 303க்கு மேக்சின் இருக்கும், 410க்கு மேக்சின் இருக்காது. அது ஒவ்வொரு தோட்டாவை போட்டு தான் அடிக்கணும். ஓகே, இது மேக்சின் அடித்தோம்னா அந்த மேக்சின்லேருந்து தோட்டாவை இழுத்துக்கும். புரியுது. இது ஆனால் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த 410 துப்பாக்கியில் பார்த்தீங்கன்னா விசக்கத்தி என்று இன்றைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கத்தி வச்சுருப்பாங்க. அந்த கத்தி வந்து லேசாக அப்படி கிழிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மருந்து எங்கேயுமே கிடையாது, அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த கத்தி கிழிச்சிருச்சுன்னா மருத்துவமனைக்கு போகணும், எங்கே நீ இந்த கத்தியை பயன்படுத்தினான்னு அவங்க விசாரிச்சிருவாங்க. ஆமாம். அப்போ அதனாலேயே அங்கே வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்தில் எடுக்கப்பட்ட துப்பாக்கியினுடைய கத்திகள் அனைத்துமே பெரியதண்டா காட்டில் ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக உட்காந்து எல்லாத்தையும் கலட்டி காவல்துறை வந்து அன்னைக்கு வந்து ஐஜியாக இருந்த காளிமுத்து தான் வந்து அதிரடிப்படையினுடைய தலைவராக இருக்கிறார்.
அப்போ நாங்கள் வந்து என்ன அதெல்லாம் சுவாரஸ்யமான சம்பவம். வானொலி செய்தியில் கேட்கும்போது இன்னும் 3 மணி நேரத்தில் வீரப்பன் கும்பல் சுற்றி வளைக்கப்படும்னு இவர் அறிவிச்சிட்டு இருக்கிறாரு. எங்கேருந்து அறிவிக்கிறாரு? அவர் வந்து பண்ணாரியிலேருந்து அறிவிச்சிட்டு இருக்கிறாரு. நாங்கள் இருக்கிறது இங்கே மேட்டூர் காட்டில் இருக்கிறோம். இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர். ஓகே. இதெல்லாம் வந்து இப்போ வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதல் முடிச்சதுக்கு பிறகு வீரப்பனார் ஒரு புதிய யுக்தியை கையாண்டார். என்னென்னா, எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே வாங்க, நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போகிறோம்னா அந்த அரக பசங்க குறுக்கிட்டுருவாங்க. நம்ம இங்கெல்லாம் போக வேண்டாம், இந்த காட்டுக்குள்ளேயே தங்கிடுவோம் அப்படின்ட்டு துப்பாக்கி எடுத்த காட்டுக்குள்ளேயே தங்கிட்டோம், புதருக்குள்ளே. அப்போ அங்கே உட்காந்து இந்த விஷக்கத்தியெல்லாம் கலட்டுறோம், எல்லாத்தையும் பகலில் உட்காந்து கலட்டுறோம். கலட்டிட்டு அதை வந்து என்ன செய்கிறோம், பாலித்தீன் கவர் போட்டு பக்குவமாக கையில் வெட்டிடாது, ஏன்னா அது புண்ணு ஆறாது, விஷக்கத்தி அது. அதை பக்குவமாக சுற்றி மண்ணுக்குள்ள விட்டு புதைச்சிட்டோம். பெரிய தண்டா காட்டுக்குள்ளே தான் இன்றைக்கும் அது கிடக்குது. ஆனால் எனக்கு இடம் தெரியாது, எந்த இடம்லாம் தெரியாது. ஆனால் அடர்ந்த வனப்பகுதி அது, புதருக்குள்ளே. நாங்கள் அந்த புதருக்குள்ளே தங்கி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்கும், டக்கு 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 டக்குன்னு சத்தம் கேட்கும். அப்படின்னா என்ன, உள்ளே போயிட்டுருக்காங்க, நம்ம வந்து அமைதியாக இருந்துருவோம் அப்படின்ட்டு அங்கேயே ஒரு 3 நாள் அமைதியாக இருந்து அதுக்கப்புறம் இடம்பெயர்ந்தோம். அப்போ அங்கே 13 துப்பாக்கிகள் எடுக்கப்படுது. வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதலில் வந்து 13 துப்பாக்கிகள், 13மே 410 410 ரக துப்பாக்கிகள். அது இல்லாமல் கையெறி குண்டு 2 கிடச்சிது இங்கே. அப்போ அந்த 2 கையெறி குண்டில் ஒன்று வந்து அன்னை முத்துக்குமார் வச்சுருந்தாங்க, இன்னொன்று வந்து அன்னை சேத்துக்குழி கோவிந்தன் வச்சுருந்தாங்க. அந்த 2 கையெறி குண்டுகளும் ரொம்ப பலம் வாய்ந்தவை. அது தேவைப்படுதுன்னு சொல்லி இடுப்பிலே தான் எப்போதுமே வச்சுருப்பார். அப்போ துப்பாக்கிகள் வந்து இப்போ இன்னொன்று இருக்குது, புதைக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குல்ல. கட்டையை கலட்டவே முடியாது, மேக்சினை கலட்டலாம், மிஷினை கலட்டிடலாம், கட்டையை கலட்ட முடியாதுல்ல. அப்போ அந்த அந்த குண்டு வெளியேறுகிற குழாயெல்லாம் கலட்டிடுவோம், மேக்சினை கலட்டிடுவோம், அந்த உள்ள இயங்குகிற இயந்திரத்தையும் கலட்டிடுவோம். ஆனால் கட்டை எவ்வளோ நீட்டாக இருக்கும். அந்த கட்டையை வந்து ரொம்ப பாலித்தீன் கவர் போட்டு ரொம்ப நல்லா சுற்றி அதுக்கப்புறம் லாரி டிப்புக்குள்ளே தான் எல்லாத்தையும் வைக்கிறது. ஏன் லாரி டிப்புக்குள்ளே வந்து தண்ணி இறங்காதுல்ல. ஒன்று, லாரி டிப்புக்குள்ளே வைக்கப்படுகிற அத்தனையும் பாதுகாப்பாக இருக்கும். ஏன் பணம் கூட லாரி டிப்புக்குள்ளே தான் பாதுகாக்கும், ஏன்னா அது பாதுகாப்பாக இருக்கும். உள்ளே வந்து என்ன செய்வோம்னா பான்ஸ் பவுடர் இருக்குது பாருங்கள், இந்த பான்ஸ் பவுடரை உள்ளே கொட்டி விட்டுறது, கொட்டி விட்டு நல்லா தடவிட்டு உள்ளே வந்து எவ்வளவு நீங்கள் என்ன போட்டாலும் பத்திரமா பாதுகாப்பாக இருக்கும். அப்போ துப்பாக்கியில் என்ன செய்வோம்னா இடுப்பளவுக்கு குழி நோண்டுவோம், குழி நோண்டி படுக்க வசத்தில் வச்சு எல்லாத்தையும் புதைச்சிடுறது. தேவைப்படுகிற போது தான் அதை நாங்கள் வெளியில் எடுப்போம். 410 ரக துப்பாக்கியெல்லாம் அப்படி தான் நாங்கள் பதிச்சோம். 13 துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் 13 பேர் அங்கே இல்லை, நாங்கள் போனதே ஒரு 6 பேர் தான். இப்போ 6 பேருக்கான துப்பாக்கி அதில் வந்து 3 துப்பாக்கி இயங்கவே இல்லை, அது சேலேருந்து போன துப்பாக்கி. அவங்க வந்து ஒரு கணக்கு காட்டுறதுக்காக வச்சுருந்துருக்குறாங்க, நாங்கள் அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்போ அங்கே வந்து MM18 ரைஃபிள் கிடச்சிது, அதையும் எடுத்துகிட்டு வந்தோம். அது அண்ணன் முத்துக்குமார் கடைசி வரை அவர் அதை வச்சுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆக ஒவ்வொரு எதிரிகளை அடித்து தான் துப்பாக்கியை நாங்கள் கையில் எடுத்து எங்களுக்கான ஆயுதத்தை. அதை விட இன்னொரு செய்தி இருக்குது. இப்போ இந்த ஒற்றைக்குழல் துப்பாக்கி இருக்குது பாருங்கள், இந்த ஒற்றைக்குழல் துப்பாக்கியை நாங்களே ரெடி பண்ணிடுவோம். உளி வச்சுருப்பார் அண்ணன் சேத்துக்குழியார், அந்த கட்டை வந்து தேக்கில் தான் நாங்கள் செய்வோம். அவன் ஏன்னா வலுவாக இருக்கணும் அப்படிங்கிற அருவா வச்சே செதுக்குவாங்க அந்த கட்டை துப்பாக்கி. ஏன்னா போகிற இடங்களில் அதை தூக்கிக்கிட்டு சுமக்க முடியாது. நிறைய இடங்களில் இப்போவும் காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் பதுக்கி கிடக்கு. அண்மையில் கூட நான் வனயுத்தம் பாகம் 2 படத்திற்காக இங்கே காட்டுக்குள்ளே வேலை செய்யும்போது அது கல்லுப்பாறைன்னு சொல்லுவோம் அந்த இடம். அதாவது நான் சொல்கிறது வந்து எங்கேன்னா பாலார் செக் போஸ்ட்லேருந்து உள்ளே போயிட்டு காட்டு வழியாக வந்து கோபிநத்தம் போகிற வழியில் நேராக போகிற ஒரு மண் சாலையில் ஒரு இடத்துல துப்பாக்கி பார்த்தோம். அந்த பாறை இடுக்குகளுக்குள்ள பத்திரமா வச்சுருந்தாங்க. நிச்சயம் அது வந்து பல ஆண்டுகள் கழித்து அந்த துப்பாக்கி பார்க்குறோம் நாங்கள். அதை இத்து போய் அந்த கட்டையெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே விலகி கடந்ததை இயக்குனர் AM ரமேஷ்கிட்ட நானே எடுத்து கொடுத்தேன், ஆனால் துப்பாக்கி இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அது வந்து காட்சி பொருளாக நாங்கள் வச்சுக்கின வரலாறுகள் உண்டு. ஆனால் கட்டை துப்பாக்கி வந்து அண்ணன் சேத்துக்குடியே செஞ்சிருவார், அழகாக செய்வார். அதை செதுக்கி அழகாக செஞ்சு அந்த உப்புத்தாள் இருக்குது பாருங்கள், அந்த உப்புத்தாள் போட்டு நல்லா தேய்ச்சி குழாய் வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அந்த தோட்டா வெளியேறுகிற குழாய் ஈயங்கள் வந்து நிறைய வாங்கிட்டு கட்டியாக ஈயங்கள் வாங்கிட்டு வர சொல்லி ஈயக்குண்டை அண்ணன் வீரப்பனாரே உருட்டிடுவார். அந்த உருட்டிட்டு என்ன செய்வார்னா பாறையிலே போட்டு உருட்டிட்டு கிடப்பார். உருட்டி அந்த குழாயில் வந்து விட்டு பார்ப்பார், இப்படி உருட்டி பார்ப்பார், சரியாக வருதா அந்த தோட்டா. அதில் வந்து நமாச்சாரம் அப்படிங்கிறது வந்து வெளியிலேருந்து வரும். நமாச்சாரங்கிறது அது ஒரு ஆரஞ்சு கலரில் வரும் அந்த மருந்து, அதுதான் பவர்ஃபுல் அந்த ஒற்றைக்குழல் துப்பாக்கி. அது இல்லாமல் கருமருந்து நாங்களே ரெடி பண்ணிடுவோம் உள்ளேயே, காட்டுக்குள்ளேயே கருமருந்தை வந்து இந்த
அந்த குச்சி பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த குச்சியை ஒடிச்சு அதை தீ வச்சு கொளுத்தி, ஆனால் அது வந்து சாம்பல் ஆகாமல் தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருக்கணும். அது அடுப்புக்கறி வடிவத்தில் வரும். அதை நாங்கள் கருமருந்தாக உருவாக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் மஞ்சி, துணி இதெல்லாம் வந்து அந்த துப்பாக்கிக்கு தேவைப்படும். அதுதான் யானை சுடுவதற்கு பயன்படுத்தப்படுகிற துப்பாக்கி. ஆனால் அதில் ஆளெல்லாம் சுட்டோம்னா தப்பிக்கவே முடியாது. அந்த மாதிரி துப்பாக்கி அது. நாட்டு துப்பாக்கி வகைகளில். இந்த நாட்டு துப்பாக்கியை அவங்களே எல்லாமே உற்பத்தி பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை உற்பத்தி பண்ண முடியலை, சரியான கட்டை கிடைக்கல அப்படின்னா சொல்லி விடுவார். இந்த இடத்துல கிடைக்கும், நீங்கள் இந்த இடத்துல போய் அந்த துப்பாக்கி ஒன்று வாங்கி கொடுத்துன்றோம். அதுக்கு ஒரு காசை கொடுத்துருவோம், 12,000 15,000 அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து விட்ருவார். அது சரியாக இயங்கக்கூடிய, இப்போ நீங்கள் கடற்கரைக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த பலூன் சுடுறதுக்கு ஒரு துப்பாக்கி வச்சுருப்பான் பாருங்கள். அந்த ரேஞ்சில் இருக்கும் அந்த துப்பாக்கி. ஆனால் அது அது படுபயங்கரமான பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பேரல் துப்பாக்கின்னு ஒன்று இருக்கும். பால் ட்ரெஸ்ஸை போட்டு உள்ளே வச்சு இந்த முயல் சுடுறதுக்கெலாம் அதை தான் பயன்படுத்துவாங்க. இப்போ அடிக்கிறோம், முள்ளமன்றி அடிக்கிறது, முயல் அடிக்கிறது, சூறாமன்றி அடிக்கிறது அப்படின்னா அந்த துப்பாக்கி. ஏன்னா அப்படி போட்டு அடித்தோம்னா தோட்டாக்கள் வந்து செதறி அடிக்கும். ஒரு 20 அடி 30 அடிக்கு அப்படி செதறி அடிக்கும்போது அதில் எத்தனை இருக்கோ அத்தனையும் காலியாகும். அப்போ அந்த தோட்டாவும் அங்கே வந்து பால் ட்ரெஸ் குண்டுகள் நாங்கள் அது தயாரிக்க முடியாது. அது வாங்கிட்டு வர சொல்லி தான் அதை பயன்படுத்துவது. இப்படி தான் துப்பாக்கியினுடைய அணுகுமுறைகளை நாங்கள் வந்து கையாண்டுருக்கோம். ஓகே அதுதான் ஆயுதங்கள்னு பொதுவாக பேசும்போது இவ்வளோ நேரம் நம்ம துப்பாக்கிகளை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருந்தோம். துப்பாக்கிகளை தாண்டி வேறு ஏதாவது ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதா? இல்லை, வேறு ஆயுதங்கள்னால் கத்தி அருவாள் வச்சுருப்பாங்க. அது குறிப்பாக வந்து வனவிலங்குகள் வேட்டையாடுதல் அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அதை பயன்படுத்துவாங்க. அந்த ஒற்றைக்குழல் துப்பாக்கிங்கிறது யானை வேட்டைக்கு அல்லது மான் வேட்டைக்கு, மற்ற வேட்டைகளுக்கு அதை பயன்படுத்துவாங்க. பேரல் கொண்டு வந்து சின்ன சின்ன விலங்குகள் பறவைகளுக்கு அதை பயன்படுத்துறது வழக்கமாக வச்சுருப்பாங்க. 303 அல்லது 410 303 தோட்டா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கூர்மையாக இருக்கும். 410 துப்பாக்கி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. இந்த தோட்டாவை தூக்கி அதில் போட முடியாது, மேக்சினில் ஏறாது, அது அந்த ஸ்ப்ரிங் தூக்கி கொடுக்காது. அப்போ இந்த தோட்டாக்கள் வெவ்வேறு வகையில் பார்சல் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பாலித்தீன் கவரில் சுற்றி அழகாக ரப்பர் பேண்ட் போட்டு அங்கனைக்கு வச்சுருப்பாங்க. உடம்பு முழுக்கவே தோட்டாக்கள் தான் இருக்கும். அப்படி தான் வந்து பாதுகாக்கிற முறையில் உடம்புலையே பாதுகாப்பாங்க எல்லாத்தையுமே. அதே மாதிரி கூடுமானவரை துப்பாக்கியை எந்த காலகட்டத்துலையுமே எந்த ஒரு சூழல்லையுமே விடவே மாட்டாங்க. நீங்கள் வந்து சாமி கும்பிடும்போது அவர் வந்து என்ன செய்வார்னா, அந்த துப்பாக்கிக்கு பூஜை பண்ணும்போது கூட அந்த துப்பாக்கி அங்கே வச்சுட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு அதுக்கு அந்த திருநீர் இருக்குது பாருங்கள், அது தடவுவார். 3 பட்டை அப்படி தடவிட்டு அதில் சந்தனம் வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு முருகா வனதேவதையே, அந்த வார்த்தை இருக்குல்ல, முருகா வனதேவதையேன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து அதை பாதுகாக்கிறது. ரொம்ப அந்த தூங்கும்போது கூட அந்த துப்பாக்கி வயிற்றுக்குள்ள இருக்கும். மேக்சினில் நெப்பை ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்னா நெஃப்பு தூங்கும்போது எதாவது கைவிட்டு அது வாட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு தடவை கூட ஆகலை. ஒரு முறை வந்து துப்பாக்கி வந்து கை துப்பாக்கி, அதாவது MM16 ஒரு ரைபிள், சத்தியமூர்த்தி என்கிற எங்கள் அண்ணன் தான். அவர் என்ன செஞ்சார், ஒரு முறை இந்த துப்பாக்கியை சரி பண்ணும்போது கைப்பட்டு வெடிச்சிருது. தவறுதலாக வெடிச்சு இந்த கையில் வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா தோட்டா பாஞ்சு அப்படியே அவருக்கே பாஞ்சிருது. அப்போ அவருக்கு இந்த கட்டை இல்லை இந்த சுண்டு விரல் இருக்குல்ல, இந்த சுண்டு விரல் வந்து என்ன செஞ்சுன்னா ஆள்காட்டி விரல், இந்த 2 இருக்காது. இதோட வச்சு உடனே வெளியில் கூட்டிகிட்டு போய் அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி இந்த விரல் குட்டையாக இருக்கும் அவருக்கு. இன்றைக்கும் வந்து நலமுடன் இருக்கிறாரு. இன்றைக்கும் அந்த விரல் குட்டையாக தான் இருக்கும். இந்த மாதிரி எதிர்பாராத, இதை விட வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்தில் துப்பாக்கிகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கட்ட துப்பாக்கி வச்சுருந்தா சரவணன்னு ஒருத்தர், அவர் என்ன செய்யணும், உதறி நெப்பை பிடிச்சி விட்டாப்புல. நாட்டு துப்பாக்கியோட நெப்பை பிடிச்சி விட்டா உள்ளே வந்து இன்ஸ்பெக்டரு ஏட்டு எல்லாரையும் வந்து பிணைக்கைதியாக பிடிச்சி வைக்கிறோம், எல்லாத்தையும் செயின் போட்டு கட்டி சண்டலில் மாட்டுறாங்க. அப்போ வந்து இந்த சரவணன் என்ன செஞ்சு விட்டால, பயத்தில் பீதியில் தோட்டாவை அப்படி எடுத்துட்டோம், அடித்தா போய் சோத்தில் அடித்து. இன்றைக்கும் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்தில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த சுவரில் வந்து தோட்டா அடித்த தடயங்கள் இன்றைக்கி இருக்க வாய்ப்பு இருக்குது. பிடிச்சி விட்டாப்புல. அப்புறம் வீரப்பனாருக்கு அந்த நேரத்தில் கோவம் திட்டிவிட்டார் பயங்கரமாயப்பா, ஏதாவது ஆச்சுன்னா யாருப்பா பதிச்சு விட்றது, இந்த மாதிரியா பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இங்கே வெளியில் தான் எல்லாத்தையும் பக்குவமாக பேசி தான் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போய் பயத்துலையும் சில பேர் இந்த மாதிரி நடக்கும்போது பார்த்திங்கன்னா அள்ளு தெரிச்சு போகும் நம்மளுக்கே.
ஒங்கினுட்டு போகிற அந்த சவுண்ட் இருக்குல்ல, அதுவும் ஒரு ரூமுக்குள்ளே ஒரு 10 ரூமுக்குள்ளே ஒரு தோட்டா வெடிக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். நம்ம என்ன நோக்கத்துக்காக போயிருக்கிறோமோ அந்த நோக்கம் வந்து ஃபெயிலியராக போயிடும். ஆக இந்த மாதிரி சம்பவங்களும் வந்து சில இடங்களில் நடந்திருக்கு. அதே மாதிரி சுடும் பொழுது பெரிய அசம்பாவிதங்கள் ஏதாவது நடந்திருக்கு அந்த மாதிரி தவறுதலா சுட்டு? இல்லை, அந்த மாதிரி எந்த சம்பவமும் நடக்கலை. அதாவது 1991 வந்து பாலாறு ஃபார்ம் பிளாஸ்ட், சொரக்காமடு ஃபார்ம் பிளாஸ்ட்டில் கூட அவங்க வந்து 14 இடங்களில் கண்ணி வெடி வச்சாங்க. வீரப்பனார் படை 14 இடங்களில் குழி நோண்டி கண்ணி வெடி வச்சாங்க. இன்னும் அந்த தடயங்கள் அங்கே இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 2 பேருந்துகள், கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு அதிவிரைவு படை பேருந்துகள் தூளாக்கப்பட்டது. அதில் பயன்படுத்தப்பட்ட மருந்துகள் அனைத்துமே பாறைகளை வெடிக்கக்கூடிய மருந்துகள் தான். வந்து கிலோ கணக்கில் மொத்தமே வந்து சொன்னாங்க 30 கிலோ பயன்படுத்தியதாக சொன்னாங்க. அது உப்பெல்லாம் சேர்ப்பாங்க அதில். உப்பு, பாஸ்பரஸ் நிறைய சேர்ப்பாங்க. அதனுடைய தன்மை எனக்கு அவ்வளவா தெரியாது. இருந்தாலும் வந்து ஆமாம், அதாவது வந்து பக்காவாக பதுக்கி தான் அதை வந்து தூக்கி அடித்தாங்க. அப்போ 2 பேருந்துகளே வந்து பறந்துச்சு, மேலே போய் பறந்துச்சு. அந்த மாதிரி அதுக்கு வந்து சைமன் ஒருத்தர், அவரை வந்து பயன்படுத்தினாங்க. அவர் வந்து யாருன்னா பாறை உடைக்கிற மிகப்பெரிய தொழிலாளியாக வேலை செஞ்சவர் கர்நாடக பகுதியில். அவரை கொண்டு வந்து தான் அந்த கன்னிவெடி தாக்குதலில் வச்சு சிதைச்சி விட்டாங்க. ஆக இந்த மாதிரி அதிரடி தாக்குதல்களில் வந்து எங்கேயுமே சரி பிசுறவே இல்லை. வீரப்பனார் படை குறி வச்சாங்கன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். அது என்ன இருந்தாலும் குறி வச்சுட்டா வந்து தப்பிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பொழிஞ்சு விட்ருவாங்க. அப்படிலாம் சில நேரங்களில் நீங்கள் கேட்டதை போல் தோட்டாக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம ஒரு குறிப்பிட்ட தொலைவு போய் எடுக்கணும். அப்போ வந்து எதிர்பாராத விதமாக ஒரு யுத்தம் தொடங்கிருச்சு. இப்போ வாழமொழி பள்ளம் சண்டையை நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அது எதிர்பாராத சண்டை. அப்போ இந்த இடங்களில் வந்து நம்ம வந்து கடையோசிதமாக யோசித்து தான் அது முடிவெடுக்க முடியுமே ஒழிய, தோட்டாக்கள் இருக்குப்பா அடிச்சு விடுங்கப்பான்னு சொல்லிலாம் அடிக்க முடியாது. நம்ம அடிக்கிற தோட்டா அது பலனுள்ளதாக இருக்கணும். பலனற்றதாக போயிடுச்சுன்னா அது எதுக்கு? இப்போ காவல்துறைக்கு வந்து எத்தனை தோட்டா வேணாலும் அடிக்கலாம், அங்கே கணக்கு காட்டிடுவாங்க. நாங்கள் வீரப்பனாருடன் நடந்த சண்டையில் வந்து ஒரு 900 தோட்டாக்கள் பயன்படுத்தி. இப்போ வீரப்பனாருடைய இறுதி நாட்களில் செத்த பிணத்தை சுட்டாங்கல்ல வண்டிகளை வச்சு, 368 தோட்டாக்கள் பயன்படுத்தப்பட்டது. அந்த வண்டியே பொழிஞ்சாங்க. எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டல் சேலத்துக்கு ஸ்பெல்லிங்கே தப்பாக எழுதி எல்லாம் வந்த வண்டியை 368 தோட்டாக்கள் பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு என்ன கணக்கு காட்டியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து வண்டியை சுட்டோம், 368 தோட்டாக்கள் காலி ஆயிடுச்சு. ஆனால் சும்மா பிடிச்சி விட்டது. அரசாங்கம் கேள்வி கேட்காது. ஆனால் வீரப்பனார் என்ன செய்வார்னா, ஒவ்வொரு தோட்டாவும் எகிறுகிற போதும் அந்த எகிரிய தோட்டாக்கள் பலனுள்ளதாக இருந்ததா அதை யோசிப்பாங்க. ஒவ்வொரு தோட்டாவுக்கும் அவங்க விலை மதிக்க முடியாத ஒரு இது வச்சுருந்தாங்க. அப்போ அந்த யுத்தம் அவசரகால யுத்தம்னா கூட அளந்து தான் அடித்தாங்க. நீங்கள் காட்டுக்கு வேட்டைக்கு போகிறோம், வேட்டைக்கு போகும்போது நாட்டு துப்பாக்கி யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து ஈயக்குண்டுகள் இருக்குது, அந்த ஈயக்குண்டுகளை கூட அப்பா அடிக்கிற தோட்டா ரொம்ப கஷ்டப்பட்டு உருட்டுறேன், எங்கேயும் சிதற விட்டுறக்கூடாது அப்படிம்பார். அடித்தா அது இன்னொன்று சில தோட்டாக்கள் வந்து அந்த காட்டு விலங்குகளுடைய உடம்புக்குள்ளே பாஞ்சிருக்கும். அந்த தோட்டாவை திருப்பி எடுத்து அதை உருக்கி அதை உருட்டி பத்திரமா வச்சுக்கிறது. எதையுமே வந்து வீணாக்குறது கிடையாது. இன்னொரு விடயம், அந்த தோட்டா வெளி தவறி அங்கிட்டு போய் எங்கேயாவது கிடக்குன்னா அதை தேடுவாங்க, எங்கன்னா கிடக்கா. ஏன்னா 2 விதமான தேடல். ஒன்று, அது இன்னொரு தடவை பயன்படுத்தலாம். இன்னொன்று, யாராவது காட்டுவாசிகள் அந்த தோட்டாவை எடுத்துட்டான்னா வீரப்பன் கும்பல் இந்த பகுதியில் நடமாடி இருக்குது, அவங்களுடைய தோட்டா காட்டுக்குள்ள கிடந்துன்னு சொன்னால் அது ஒரு அந்த வெளியில் போகிறது கொஞ்சம் கடினமான ஒரு விடயமாக இருக்குது. இந்த 2 விடயத்தை எப்போதுமே பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.